அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஜூலை மாதம் 14ஆம் தேதி 2025 திங்கட்கிழமை. இன்று மாத சிவராத்திரி விரத நாள், பிரதோஷ விரத நாள். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் புதுக்கோட்டை திருக்கோகர்ணம் பிரகதாம்பாள் சமேத திருக்கோகர்ண சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். அரைக்காசம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரகதாம்பாள் திருக்கோகர்ணேஸ்வரர் சுவாமி ஆலயம் அற்புதமான ஸ்தலம், மிகவும் பழமையான ஸ்தலம். உங்கள் அனைவருக்கும் பிரகதாம்பாள் சமேத திருக்கோகர்ணேஸ்வர சுவாமியினுடைய அருள் கிடைக்கட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று ஆனி மாதம் 30ஆம் நாள். இன்று சங்கடகர சதுர்த்தி விரத நாள், சுப முகூர்த்த நாள். இன்று அதிகாலை 1:50 வரை திருத்தியை திதி உள்ளது. அதன் பின்னர் சதுர்த்தி திதி உள்ள நாள். இன்று காலை 7:58 வரை அவிட்ட நட்சத்திரம், அதன் பின்னர் சதய நட்சத்திரம் உள்ளது. இன்று அதிகாலை 5:59 வரை மரண யோகமும் அதன் பின்னர் சித்தி யோகமும் உள்ளது. இன்று புனர்பூசம் மற்றும் பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரை உள்ளது. இன்று ராகாலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையும், குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரையும், யமகண்டம் பகல் 10:30 மணி முதல் 12 மணி வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி என்பர்களே, உற்சாகமான நாள். நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி, திங்கிங், தாட்லாம் வரக்கூடிய ஒரு நாள். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. பரீட்சைகளிலே தேர்விலெல்லாம் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய நாள். அதே மாதிரி வெளிநாட்டிலே போய் படிக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கிற மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அது சம்மந்தமான அட்மிஷன் சம்மந்தமான விஷயங்களோ, இல்லைனா விசா அப்ளை பண்ணியிருப்பீங்க, அந்த விசா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்ல ப்ரோக்ரஸ் ஆகக்கூடிய நல்ல செய்திகள் எல்லாம் வரக்கூடிய நாள். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன், பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் விஷயங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு. காலபைரவரை நீங்கள் 2 மிளகு தீபம் ஏற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. ரிஷபராசி என்பர்களே, தொட்டதெல்லாம் துலங்கும் நாள். நல்ல செய்தியெல்லாம் வந்து சேரும். குறிப்பாக பிஸ்னஸில், வியாபாரத்தில், தொழிலில் இருந்த மந்த நிலைமை மாறும். சிலருக்கு புது ஆர்டர்லாம் கிடைக்கக்கூடிய நாள். உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், ஹைப்பர் டென்ஷன் உள்ளவர்களுடைய உடல்நிலையெல்லாம் முன்னேற்றம் ஏற்படும். ஏற்றுமதி இறக்குமதி, இம்போர்ட் எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். டாக்டராக, சர்ஜனாக வேலை செய்பவர்கள், நர்ஸாக பணிபுரிபவர்கள், லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்கள், இந்த மாதிரி மெடிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ரொம்ப நாளாக சிலருக்கு கிடைக்காத ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை நீங்கள் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. மிதுனராசி அன்பர்களே, வரவும் செலவும் சரியாக இருக்கக்கூடிய நாள். 1000 ரூபாய் வந்ததுன்னா 900 ரூபாய் செலவாகும், இல்லை 1000 ரூபாய் செலவாகும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாள். அதனால் செலவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பொருளை வாங்காதீங்க. பட்ஜெட்டுக்குள்ளே வாங்குறது நல்லது. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூசேஜ், அதே மாதிரி யூபிஐ டிரான்சாக்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஐடி துறை, ஐடி, பிபிஓ, கால் சென்டர், கேபிஓ, இந்த மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். சிலருக்கு புது பொறுப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நாள். தம்பதிகளிடையே பிரச்சனைகளை மனசு விட்டு ஓப்பனாக பேசிப்பீங்க. அது மாதிரி இருந்த சில பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாள். அதே மாதிரி மறுமணம், செகண்ட் மேரேஜ் அல்ல தேர்ட் மேரேஜ்க்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைப்பார். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
மாரியம்மன் வழிபாடு. மாரியம்மனுக்கு நீங்கள் தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கடகம் ராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப 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 கவனமாக இருங்க. ரொம்ப ஸ்பீடெல்லாம் வேண்டாம், மீடியமாக போகிறது நல்லது. அதே மாதிரி டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது நல்லது. அதே மாதிரி வெளியூர்லேருந்து தாய்நாடு அல்லது வெளிநாட்டிலேருந்து தாய்நாட்டுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதனால் கவனமாக இருக்கணும். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சிவில் இன்ஜினியராக அல்லது சிவில் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள், ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருப்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். மாணவர்களுக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் சிலருக்கு சில டிசப்பாயின்மெண்ட்டான சூழ்நிலை இருக்கும். ஆனால் வருகின்ற மாதங்களில் அந்த நிலைமை உங்களுக்கு மாறும். கடன் விஷயங்களில் சிலருக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதனால் கவனமாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். புதுக்கடனை வாங்குறதோ கொடுக்குறதோ இதெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டிய, தவிர்க்க வேண்டிய நாள். அரசியல்வாதிகள், அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சில நெருக்கடிகள் வரும். சிலருக்கு பொறுப்பு இழப்பு அல்லது பொறுப்பு மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புள்ள நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகர் பெருமானை நீங்கள் கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. சிம்மராசி என்பர்களே, நிதானமாக இருக்க வேண்டிய நாள். எந்த விஷயத்திலும் அவசரப்படாதீங்க, கோவப்படாதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனையை வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட காட்டாதீங்க. வீட்டில் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். அதே மாதிரி ஃபோனில் பேசுகிற போது, சீக்ரெட்டான விஷயங்களை பேசுகிற போது ரொம்ப எல்லாருக்கும் கேட்குற மாதிரி பேசாதீங்க. அதனால் சில பிரச்சனைகள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புள்ள நாளாக இருக்குது. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சளி, காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும். அதே மாதிரி நியூரோ சம்மந்தப்பட்ட, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், குடல் சம்மந்தப்பட்ட, கேஸ்ட்ரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகக்கூடிய சூழ்நிலை சிலருக்கு ஏற்படும். நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூப்பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. ராஜராஜேஸ்வரி அம்பாளை ராஜராஜேஸ்வரி அஷ்டகம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. கன்னிராசி அன்பர்களே, அமைதியாக இருக்க வேண்டிய நாள். நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கணும். தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. யாருக்கும் அட்வைஸ் பண்ணுற வேலைக்கும் போகாதீங்க. மாணவர்கள் படிப்பிலே கவனம் தேவை. இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அதே மாதிரி கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டை எதிர்பார்த்து காத்திருக்கும் சில மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். அது மாதிரி வெளிநாட்டிலேருந்து தாய்நாடு திரும்புகிறவங்க அல்லது சொந்த ஊருக்கு வர்றவங்களுக்கும் அனுகூலமான நாள். வெளிநாட்டிலே செஃப்பாக, குக்காக வேலை செய்பவர்கள், பார் அட்டெண்டராக இருப்பவர்கள், ஹெல்ப்பராக இருப்பவர்கள், எலக்ட்ரீஷியன், ப்ளம்பிங், கார்பெண்டர் வேலை, இந்த மாதிரி வேலைகளில் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் எடுத்த முயற்சிக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும். காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாள். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கும் அற்புதமான நாள். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியத்துக்காக ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு சிலருக்கு அது சம்மந்தமான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் இப்போ அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொதுவாக நாங்கள் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற தம்பதிகளுக்கெல்லாம் அதுக்கு முன்னாடி சந்தான கோபால ஹோமம் பண்ணுவோம். அது பண்ணி அது நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப சக்ஸஸாக வந்திருக்கு. அவங்க குழந்தை பாக்கியத்தோடு நல்லா இருக்காங்க. ஸோ அதனால் பொதுவாக சந்தான கோபால ஹோமம் பண்ணுறது விசேஷம். வெளியூர் வெளிநாட்டில் இருக்கும் சில நண்பர்களால் சிலருக்கு சில பிரச்சனைகள் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. சரபேஸ்வருக்கு நீங்கள் வில்லும் சாத்தி வழிபடுறது உங்களுக்கு ரொம்ப விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. துலாம் ராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடக்கும். காதல் விஷயம் சிலருக்கு கைகூடும். அதே மாதிரி தம்பதிகள், கல்யாணமான தம்பதிகள், ரீசெண்டாக கல்யாணமானவங்களுக்குள்ள சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கெல்லாம் வந்திருக்கும். அந்த பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கான சூழ்நிலை அமையும். விட்டு கொடுத்து போங்க. இன்னும் லைஃப்பில் எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். அதனால் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சில நல்ல செய்தியெல்லாம் வந்து சேரும். அதே மாதிரி லாயராக இருப்பவர்கள், வக்கீலாக, சட்டத்துறையில் இருப்பவர்கள், சட்டத்துறை மாணவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வந்து சேரும்.
பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், ஸ்டீல் இரும்பு வியாபாரம், கெமிக்கல் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தையும் நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும். கிடைக்கிற வாய்ப்பை அப்படி நல்லா பயன்படுத்திக்கிங்க. வெளியூரில் இருந்து சிலருக்கு சில நல்ல செய்தியெல்லாம் வந்து சேரும். அது மாதிரி கல்யாணம், விவாகம், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு குறையும். எவ்வளோ பரிகாரம் பண்ணியிருப்பீங்க, சக்ஸஸ் ஆகாமல் இருந்திருக்கும். இப்போ வந்து அதற்கான நல்ல வாய்ப்புகள்லாம் வரும், பயன்படுத்திங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. ஐயப்பனுக்கு நீங்கள் வந்து துளசி சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. விருச்சிக ராசி அன்பர்களே, ஆனந்தமான நாள். ரொம்ப மனசில் நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜியாக இருப்பீங்க, எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. ஒரு நல்ல ஹாப்பி ஃபீலிங் இருக்கும். தந்தையுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். அடுத்து இப்போ வரப்போகிற இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி நடக்க போகிற சனி பயிற்சியால் உங்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஏன்னா உங்களுக்கு இப்போ நடந்துட்டு இருக்கிறது அர்த்தாஷ்டம சனி. அஷ்டமத்து சனியில் 50%, 50%. அதனால் அஷ்டமத்து சனியில் இருக்கிற தாக்கத்தில் 50% உங்களுக்கு இருந்திருக்கும். கோச்சார ரீதியாகவும் சனி இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தொழில் வியாபாரத்தில் இந்த மந்த நிலைமையெல்லாம் மாறும். ஜவுளி, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்கிறவங்க, அதே மாதிரி ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலமான நாள். மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்கள், ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணுறவங்க, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி எடுத்தவர்கள், இல்லை ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் வேலை செய்கிறவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அறிமுகம் இல்லாத நபர்களுக்கும், அதாவது உங்களுக்கு கோ பேசஞ்சர், உங்களோட கூட வர்றவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகர் பெருமானுக்கு நீங்கள் காரிய சித்தி மாலை பாராயணம் பண்ணி வழிபடுங்க, நல்ல பலனை தருவார். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. தனுசு ராசி என்பர்களே, சிறப்பான நாள். தொழில் வியாபாரத்தில் சில பேருக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் வரும். வர வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. சில பேர் பிஸ்னஸ் லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அது சம்மந்தமான விஷயங்களில் நல்ல ப்ராக்ரஸ் இருக்கும். இல்லை நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும், லோன் அப்ரூவ் ஆகிட்டுது, அந்த மாதிரிங்கிற விஷயங்கள்லாம் நடக்கும். ஸ்மால் மீடியம் ஸ்கேல் சம்மந்தப்பட்ட அந்த துறையில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். ஆடிட்டராக இருப்பவர்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக, அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. டிரைவராக இருப்பவர்கள் டிரைவிங் பண்ணும்போது கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட பண்ணுறது நல்லது. ஃபோனை பார்த்துட்டு ட்ரைவ் பண்ணுறது, ஃபோனில் பேசிகிட்டே ட்ரைவ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணுறதெல்லாம் கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு டைவெர்ட் ஆகாமல் பார்த்துக்குங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கும் கல்வியில் வந்து கான்சன்ட்ரேஷனோட படிக்க வேண்டிய நாள். எதுக்கு நீங்கள் அந்த ஊருக்கு வந்திருக்கீங்களோ, அந்த நாட்டுக்கு வந்திருக்கீங்களோ, படிக்க எவ்வளோ செலவு பண்ணி உங்கள் அப்பா அம்மா அனுப்பியிருக்காங்க. ஸோ டைவர்ஷன் இல்லாமல் படிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. தாயாரை நீங்கள் தாமரை பூவால் அர்ச்சனை பண்ணி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மகர ராசி என்பர்களே, வாய் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரையும் கோபமாக பேசிடாதீங்க. கோபம் வந்தாலும் கொஞ்சம் அடக்கிங்க, வேறு வழி இல்லை. ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். அதாவது பிபிஓ, கால் சென்டர், கேபிஓ, டெலிகாம் செக்டர், இந்த மாதிரி ரெலவெண்ட்டான துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒன்று பணிச்சுமை ஜாஸ்தியாக கூடுவதாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் சில ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்னு சொல்லுவோம், அலுவலக அரசியல், இந்த மாதிரி விஷயங்களில் மாட்டிப்பீங்க. கொஞ்சம் கவனமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். யாரையும் எளிதாக நம்பிடாதீங்க. கூட இருந்தே குளிப்பறிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நண்பர்கள் விஷயத்திலும் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஆலய அர்ச்சகர்களாக இருப்பவர்கள், புரோகிதர்களாக இருப்பவர்கள், ஜோதிடர்களாக இருப்பவர்கள், ஆலய நிர்வாகிகளாக இருப்பவர்கள், ஆன்மீகவாதிகள், இவர்களுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் வரும். அது மாதிரி சில விரயங்கள் எல்லாம் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். மாணவர்களுக்கு திறமை வெளிப்படும். விளையாட்டுத்துறை வீரர்கள் ஆக இருப்பவர்கள், அதாவது ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, கோச்சாக இருப்பவர்கள், அத்லெட்டிக் கோச்சாக இருப்பவர்கள், ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட எக்யூப்மெண்ட், ஸ்போர்ட்ஸ் ஷாப் வைத்திருப்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிறப்பான வழிபாடு. சிவபெருமானை நீங்கள் சிவபுராணம் பாடி வழிபடுவது ரொம்ப விசேஷம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. கும்பராசி அன்பர்களே, மற்றவங்களுக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். வீட்லேயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ரொம்ப ஸ்டஃபனாக இருக்காதீங்க. அதே மாதிரி பரம்பரை சொத்து, மூதாதையர் சொத்து சம்மந்தமான விஷயங்கள் சம்மந்தப்பட்ட டிஸ்கஷன், பேச்சுவார்த்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் இழுபறை நிலைமை இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே மாதிரி
டைவர்ஸ் காதலர்கள் அல்லது திருமணமானவர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் பெருசாகும். அதாவது டைவர்ஸுக்காக காத்திருப்பவர்களுக்கு உங்களுக்கு அதுக்கான தீர்ப்பு வந்து சாதகமாக இருக்காது. காதலர்களுக்கிடையும் சில பிரச்சனைகள் வரும். அதனால் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய நாள். ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், அதே மாதிரி மொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். புது வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. வெளிநாட்டில் டாக்டராக, சர்ஜனாக, ஹெல்த் ஒர்க்கராக, நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருதிங்கிரா தேவி வழிபாடு. பிருதிங்கிரா தேவி நீங்கள் 2 எலுமிச்சம்பழ விளக்கு ஏற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மீனராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வந்து சேரும். குறிப்பாக மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். இப்போ படித்து முடிஞ்சிட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல நியூஸ் எல்லாம் வரும். அது மாதிரி வெளிநாட்டை போய் படிக்கணும், இல்லை வேறு ஊரில் போய் வேறு டீம் யூனிவர்சிட்டி இல்லை காலேஜில் படிக்கணும், மேலே படிக்கணும், மாஸ்டர்ஸ் பண்ணணும், இந்த மாதிரிலாம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும். அது மாதிரி மருத்துவத்துறை மாணவர்கள், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான நாள். சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, யோகா போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். புது கஸ்டமர்ஸ் எல்லாம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. வேலை உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் சிலருக்கு வரும், கொஞ்சம் கவனமாக இருங்க. இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறை, காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. வெளிநாட்டில் மெரின் இன்ஜினியராக இருப்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்டில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு. நரசிம்மருக்கு பானகம் நைவேத்தியம் பண்ணி வழிபடுங்க, நல்ல பலன் கிடைக்கும். அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் நல்ல செய்திகளை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்க சென்னை மயிலாப்பூர் கற்பகாம்பாள் சமேத கபாலீஸ்வர சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.